அன்பு பெற்றோர்களே, இன்று உன் பிள்ளைகள் உன்னை தேடி வரவில்லை என்றால் அது காரணம் யாரு? உன் பிள்ளைகள் இயேசுவை பெற்றார்கள் என்று சிந்திச்சுப்பார். அவனுக்கு தெய்வத்தை நீ அடையாளப்படுத்தியிருக்க வேண்டும். யோசேப்புக்கு யாக்கோபு தெய்வத்தை கொடுத்தார். யோசேப்பு தெய்வத்தை பெற்றான். பெற்ற காரணத்தினால் அதிகாரத்தில் இருந்த போதிலும் அப்பனை தேடி ஓடி இதோ வருகின்றான். பிள்ளைகள் பெற்றோரை தேடி வர வேண்டும் என்றால் பெற்றோர்களே, நீ மகனுக்கு மகளுக்கு தெய்வத்தை அடையாளப்படுத்த வேண்டும். எடுத்து படியுங்கள். தொடக்க நூல் புஸ்தகம், இன்றைய முதல் வாசகம். தொடக்க நூல் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். தொடக்க நூல் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 28 முதலுள்ள திருவாக்கியங்கள். அனுமதிக்கப்படுவீர்கள். இந்த என்றார். இப்போ நமக்கு இந்த வாசகத்தை பல தடவை நாம் கேட்டு பின்னணி நம்ம எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும். இங்கு யோசேப்பு என்ன செய்கின்றார்? தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொள்கின்றார். சகோதரர்களும் யோசேப்பை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். பிறகு சொல்கிற வார்த்தை என்ன? போய் தந்தையை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று. அப்போ யோசேப்பு என்னவாக இருக்கின்றார்? எகிப்தில் அவர் என்னவாக இருக்கின்றார்? ஆளுநராக இருந்து கொண்டு இருக்கின்றார். நம்மளுக்கும் தெரியும். அப்போ இந்த வாசகத்தை சற்று நாம் சிந்திப்போம். நம்முடைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு கொண்டு நாம் பார்ப்போம். இந்த குடும்பம், யோசேப்பும் அவருடைய தந்தையும் எப்படி, அவங்களுடைய உறவு எப்படி இருக்கின்றது, நம்முடைய உறவுகள், குடும்பத்தில் நம்முடைய உறவு எப்படி இருக்குது என்பது லேசாக நாம் சிந்தித்து பார்ப்போம். மக்களை நம்ம பார்க்கிட்டோம். படிங்கள், ஓரோ வாக்கியமாக நாம் கடந்து செல்வோம். கிளியர். படிங்கள். 28வது வாக்கியம் மட்டும் படிங்கள். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து விட்டு யாராவது ஒருத்தர் சேர்ந்தார்கள். இப்போ நாம் பார்க்கின்றோம், யோசேப்பை சந்திப்பதற்காக தந்தை யாக்கோபு என்ன செய்கின்றார்? மகன் யாரை அனுப்புகின்றார்? யூதாவை அவர் அங்கு அனுப்புகின்றார். அப்போ மகனை அவர் அனுப்புகின்றார். இங்கு யோசேப்பு என்னவாக இருக்கின்றார்? அவர் ஆளுநராக இருக்கின்றார். ஒரு அரச பதவியில் அவர் இருக்கின்றார். தந்தை மகனை சந்திப்பதற்கு கடந்து வருகிற சமயத்தில் ஒரு நாளும் அவர் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுப்பதில்லை. மகன் அரசாங்க அதிகாரியாக இருக்கின்ற காரணத்தினால் அப்பன் நான் வாடா என்று அதல்ல, மாறாக அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தந்தை மகனுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அவன் ஒரு அதிகாரியோடைய கடமை. அப்போ அதிகாரியை காண்பதற்காக அப்பன் என்ன செய்கிறான்? முன்கூட்டியே இன்னொரு நபரை அனுப்புகின்றார். இதோ நான் வந்திருக்கின்றேன். இன்ஃபர்மேஷன் கொடுப்பது. மக்களை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதன் பிறகு அங்கு செயல்பாட்டில் இறங்குவது. இது எதனுடைய அடையாளம் என்றால் அவனுடைய அதிகாரத்துக்கு நான் கொடுக்கின்ற அந்த மரியாதை. பையன் என்ற காரணத்தினால் நான் இங்கே வந்துட்டேன், நீ வந்து சேர்ந்துடுறா என்பது அல்ல. மாறாக அந்த அதிகார பையனாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்துக்கு தந்தை காட்டுகின்ற ஒரு மரியாதை, ஒரு பணிவு தான் நாம் பார்க்கின்றோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய அதிகாரம், நம்முடைய குடும்பத்தில் அப்பா என்ற ஸ்தானம் ஒன்று உண்டு.
அம்மா என்ற ஸ்தானம் உண்டு. அப்பன் எப்படி இருந்தாலும் சரி, அம்மா எப்படி இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்துக்கு நீயும் நானும் பணிந்து போயே தீர வேண்டும், அதிகாரம் கொடுத்தே தீர வேண்டும். மாறாக அவன் எப்பேற்பட்ட அந்த மகனாக இருந்தாலும் சரி, நபர் இருந்தாலும் சரி, அதிகாரத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவன் எந்த நிலை இருந்தாலும் சரி அதை நாம் பார்ப்பதில்லை. ஒருவேளை அப்பனாக இருக்கலாம், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு சண்டையாக வந்திருக்கலாம். சண்டை வந்த காரணத்தினால், மனதில் வெறுப்பு வந்த காரணத்தினால், அப்பன் என்ற காரணத்தினால் நான் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவனால் எனக்கு அப்பனா, இவனால் எனக்கு அம்மாவா, இதெல்லாம் எனக்கு கூட பிறந்தவர்களா, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு எதிராக போய்விட்டார்களே, எனக்கு எதிராக பேசிவிட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு எதிராக போய் கொண்டிருப்பார்கள். அப்பன் தான், அம்மா அம்மா தான். அப்பன் தான், அம்மா அம்மா தான். அப்பன் எவ்வளவுதான் குடிகாரனாக இருந்தாலும் சரி, அம்மா எவ்வளவுதான் விபச்சாரியாக இருந்தாலும் சரி, பெற்றோர் தான். ஒரு நாளும் அவர்கள் எதிராக சிந்திக்கவோ பேசவோ உனக்கும் எனக்கும் தெய்வம் அதிகாரம் தந்ததில்லை. நான் வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லோருக்குமே தெரியுமே. எங்கே நாம் படிக்கிறோம், எடுத்து படிங்கள். எபேசியருக்கு திருமுகம் 6ஆம் அதிகாரம் 1-2 திருவாக்கியங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து போங்கள். அடுத்தது, ஆண்டவருடைய அடியாருக்கு இதுவே ஏற்ற. அப்போ பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து போங்கள். ஆண்டவருடைய அடியார்னு சொல்வது என்ன அர்த்தம்? தெய்வத்துடைய பிள்ளைகள், இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள், தெய்வத்தை கீழ்ப்படுத்தி நடக்கிறவர்கள் தெய்வத்துடைய மக்களாக இருக்க முடியும். அப்போ இறைவனுடைய மகனாக மகளாக இருக்கின்ற காரணத்தினால் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்து போயே தீர வேண்டும். எங்கள் அப்பன் குடித்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு எதிராக நான் அவனை நான் மதிக்க மாட்டேன். எங்கள் அம்மா விபச்சாரம் செய்கிறார்கள், அவர்களை நான் மதிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரம் அங்கு இல்லை. அப்பன் எப்படி இருந்தாலும் சரி, அம்மா எப்படி இருந்தாலும் சரி, கீழ்ப்படிந்து போக வேண்டும். இனி அந்த கீழ்ப்படிதல் எந்த விதத்தில் என்பதை நம்ம யாரை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் கேள்விக்குறி. குடிகாரன் ஒரு அப்பனாக இருக்கின்றான், பாவத்தில் விழுகின்ற அம்மா இருக்கிறார்கள், அவர்கள் சொல்றதுக்கெல்லாம் நான் தலை வணங்கி போக வேண்டிய அவசியம் அப்படி அல்ல, அந்த அர்த்தத்தில் அல்ல. மாறாக அப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மகன் மகள் நிச்சயமாக கொடுத்தே தீர வேண்டும். அவர்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, பிறக்கின்ற சமயத்தில் யாரும் பாவத்தில் பிறப்பதில்லையே, பிறக்கின்ற சமயத்தில் யாரும் பெரிய குடிகாரமாக மாற வேண்டும் யாரும் எண்ணம் அவர்கள் இல்லையே. வாழ்க்கை சூழல் காரணமாக ஓரோ காலகட்டத்திலும் ஓரோ நிலையிலும் அவர்கள் வாழ்க்கை மாறி 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 இப்போது நிலைக்கு வந்து விடுகிறார்கள். குடிகாரனாகத்தான் இருக்க வேண்டும், விபச்சாரியத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் எந்த ஒரு தந்தையும் எந்த ஒரு தாயும் விரும்புவதில்லை. மாறாக தங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களைப் போலவே நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றுதான் ஓரோ பெற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக, வாழ்க்கையின் நிலையின் காரணமாக அவர்கள் அந்த பாவ வழிக்கு போய்விட்டார்கள், அதில் அடிமையாகி விட்டார்கள். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அதிலிருந்து விடுவிப்பதற்காக பிள்ளைகள் நீங்களும் நான் முயற்சி எடுக்க வேண்டுமே ஒழிய அவர்களை பழிப்பதற்காக அல்ல. அதனால தான் வார்த்தை நமக்கு எல்லோரும் தெரியும் இல்லையா. நம்ம இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எங்க நான் வாசிக்கிறோம், மத்தேயு நம்ம எல்லோரும் தெரியும், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். யாரையும் படிங்கள். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். பிறர் குற்றவாளி என தீர்ப்பளிக்காதீர்கள். அடுத்தது, நீங்களும் தீர்ப்பளிக்க மாட்டீர்கள். மற்றவர்கள் குற்றவாளி என்று ஒரு நாள் நீ சொல்லாதே. டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிறவன் எல்லோரும் குடிகாரனாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லையே. டாஸ்மாக் கடையில் நான் வேலை செய்கிற காரணத்தினால் நான் ஒரு குடிகாரனாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஒரு நாளும் இல்லை. சாராய கடையில் நான் வேலை செய்கிற காரணத்தினால் நான் சாராயம் குடிக்க விரும்பும் என்று எனக்கு அவசியம் இல்லை. என் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு எனக்கு வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அரசாங்க உத்தியோகம் தான் கிடைக்கிறது. டாஸ்மாக் வேலையில் நான் பணி செய்கின்றேன். இவன் டாஸ்மாக் கடையில் வேலை செய்கின்றான், அதனால இவன் குடிகாரன் என்று நீ சொல்கிற என்றால் அது உன்னுடைய தவறு. எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு வேலை கிடைக்கவில்லை. வேலை கிடைத்தால் நான் போய் விடுவேன். எனக்கு நீ வேலை தந்தாயா? இல்லை, நானும் முயற்சி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த வேலை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த கடையில் இருக்கிற காரணத்தினால நான் குடிகாரன் என்று நீ அல்லவா தீர்ப்பிடுகின்றாய். என்னை குறித்து உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அதான் பார்க்கணும். பிறர் குற்றவாளி என்ற யாரையும் நீ தீர்ப்படாதீர்கள். அடுத்த வார்த்தை அப்படி படிங்கள். தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். அடுத்தது, பெறுவீர்கள். அடுத்தது, அளக்கப்படும். அடுத்தது, உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நோக்காமல் துரும்பை எப்படி பார்க்க முடியும்? புரிஞ்சுச்சா? மரக்கட்டை பெருசா துரும்பு பெருசா? மரக்கட்டை தானே. என் கண்ணில் மரக்கட்டை வைத்துக்கொண்டு அடுத்த நபருடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை என்னால் காண முடியுமா?
இல்லையே. அப்போ அடுத்த நபருடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பு நான் காண வேண்டும் என்றால் என் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை முதலில் நான் எடுக்க வேண்டும். இதை எடுத்து கிளியர் பண்ணிவிட்டால் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசி எனக்கு தெளிவாக தெரியும். மாறாக என் கண்ணில் மரக்கட்டையை வைத்துக்கொண்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை தூசியை நான் பார்க்கிறேன் என்றால் எவ்வளோ மண்டத்தரம் நான் இருக்கின்றேன். அதனால் தான் பார்க்கின்றோம். தெய்வம் சொல்லல, பிறர் குற்றவாளி என்று யாரும் சொல்லாதே. நமக்கு எல்லோரும் தெரியுமே, குழந்தை பருவத்தில் நாம் படித்து வருகிறோமே, ஒரு நபரை நாம் விரல் சூண்டி குற்றம் செலுத்துகிற சமயத்தில் இந்த 3 விரல் யாரை காட்டுகிறது? நம்மளை. இந்த நபர் ஒன்று எங்கே போகிறது? தெய்வத்தை. இது நம் குழந்தை பருவத்தில் நாம் படித்த விஷயம், நம்ம எல்லோருக்கும் தெரியும். பிறரை ஒரு நாளும் குற்றப்படுத்தாதே. இங்கு அப்பன் என்னாலும் சரி அதிகாரத்தில் இருக்கின்றான். அப்பன் என்ற ஸ்தானம் தெய்வம் தந்தது, அம்மா என்கிற ஸ்தானம் தெய்வம் தந்தது, சகோதரன் என்ற ஸ்தானம் தெய்வம் தந்தது. ஓரோ அதிகாரமும் தெய்வம் தந்த ஸ்தானங்கள். அப்படி என்றால் அந்த ஸ்தானத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற சமயத்தில் தெய்வத்துக்கு நீ மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிற துல்லியமாக இருக்கும். யாக்கோபு இருக்கின்றான், அப்பன் என்ற ஸ்தானம். பையனா இப்படிதான் இருந்தாலும் சரி போயிருக்க வேண்டியது, டே அப்ப நான் இங்கே வந்துடுறான்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலையே. பையனை நீ மறித்து விட்டாய் என்று நினைத்தேன், இறந்து விட்டாய் நினைத்தேன், நீ உயிரோடு இருக்கின்றாய், ஓடி வந்துடுறா, வாடா வாடான்னு சொல்லி போயிருக்கலாமே. அல்ல, மாறாக மரியாதை நிமித்தமாக ஒரு அரசாங்கத்து அதிகாரிக்கு என்ன செய்ய வேண்டுமோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுகிறது. இதோ ஐயா நான் இங்கே வந்து இருக்கின்றேன் என்ற செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது. இன்ஃபர்மேஷன் கொடுப்பது. அவன் எப்படி இருந்தாலும் சரி மரியாதை ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்தே தீர வேண்டும். அப்பன் என்ற நிலை, அம்மா என்ற நிலை படித்த காரணத்தினால் அப்பன் என்ற நிலை போய்விடுமா? பையன் படித்திருக்கின்றான், பெற்றோர்கள் படிக்கவில்லை, படித்த காரணத்தினால் படிக்காத அவர்கள் காரணத்தினால் அப்பன் என்ற நிலை போய்விடுமா? ஒரு நாள் இல்லையே. இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு என்ன மரியாதை பிள்ளைகள் கொடுக்கின்றார்கள், என்ன மரியாதை கொடுக்கிறார்கள். சிங்கிள் பேரண்ட், கணவனை இழந்து வாழ்கின்ற மனைவி, மனைவியை இழந்து வாழ்கின்ற அந்த கணவன், அவர்கள் படுகிற அந்த மனநிலையை, பெற்றோருடைய மனநிலையை இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்கிறார்களா? பிள்ளைகள் உணர்ந்து கொள்கிறார்களா? உணராமல் இருக்க காரணம் என்பது என்ன? உணர்வற்ற நிலை பிணத்துக்கு சமம். பிணத்துக்கு சமம். அம்மா படுகிற வேதனைகள், அப்பா படுகிற வேதனைகள், அந்த தனிமையில் படுகிற வேதனைகள் பிள்ளைகள் அது உணர்வதில்லை. பிள்ளைகள் அது உணர்கிறார்கள் என்றால் அந்த பெற்றோருக்கு உரிய மரியாதை கொடுப்பார்கள். அதுக்கேற்றபடி வார்த்தைகள் கடந்து வரும். மாறாக அந்த உணர்வு இல்லாத காரணத்தினால் என் ஃப்ரெண்டுக்கு நான் முக்கியம் கொடுக்கின்றேன், என் பாட்டிக்கு நான் என்னுடைய நண்பனுக்கு நான் முக்கியம் கொடுக்கின்றேன், என் காதலிக்கு நான் முக்கியம் கொடுக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு பெற்றோர்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி கண்ணீர் வழியை வைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஓரோ மகனும் மகளுக்கும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரும் சபிக்கப்படுவார்கள். காரணம் என்ன? தெய்வத்துக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரை சிந்தவிட விடுகின்றார்கள். அது உதவி செய்கின்ற சொந்தங்கள் இருக்கின்றார்கள், பந்தங்கள் இருக்கின்றார்கள். என்னவென்று, உங்க அப்பனுக்கு அறிவு இல்லடா, பையன் நீ தானே கேள்வி கேள்டா, உங்க அம்மாவுக்கு புத்தி இல்லடா, மகன் நீ தானே நீ கேள்வி கேள்டா, இப்படிதான் நீ செய்ய வேண்டும், உங்க அப்பாவை விட்டு நீ வந்துடு, உங்க அம்மாவை விட்டு நீ வந்துடு, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிற சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றால், நண்பர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன எப்படி இருக்கிறார்கள் உங்களை உறவு? எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் சொல்ல வேண்டும், ஏன்னா அப்பா தவறு செய்கிறார்கள் பரவாயில்லை, அம்மா தவறு செய்கிறார்கள் பரவாயில்லை, மன்னித்து விடு, அவர்களை நாம் திருத்திக் கொள்வதற்கு நாம் வேண்டிய முயற்சிகள் நாம் செய்வோம். இதுதான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒழிய நண்பர்கள் சொல்ல வேண்டும், மாப்பிள்ள அப்பா தானடா, மாப்பிள்ள அம்மா தானடா, ஏன்டா பெற்றோர்களை எதிர்த்து பேசுற, அப்படி செய்யாதடா, இருடா அவங்க தவறு செய்கிறார்கள், அவர்கள் நாம் திருத்தி கொண்டு வரலாம், அதுக்கான வழிகளை நாம் கண்டுபிடிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நண்பர்கள் சொல்ல வேண்டும். வழிகளை கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால் அப்பேற்பட்ட நண்பர்களை உன்னை யார் நண்பனாக ஏற்றுக்க சொன்னது? அப்படி காணவில்லை நபர்கள் எப்படி வேதிக்க சொல்லுது? நான் சின்ன ஒரு சம்பவம் கூறுகின்றேன். சின்ன ஒரு சம்பவம். மனைவியை இழந்து வாழ்கின்ற இந்த கணவன், தந்தை, இவர் தன்னுடைய மகளை எந்த அளவுக்கு அன்பு செய்தாரோ அந்த அளவுக்கு அன்பு செய்திருந்தார். ஒரு கட்டத்தில் கவுன்சிலிங்கு வர சமயத்தில் அந்த சகோதரன் கண்ணீரோடு வருகின்றார். அவரும் மகளையும் கொண்டு வருகின்றார். வந்து அழுது கொண்டிருக்கிற சமயத்தில் நான் சொன்னேன், என்ன விஷயம், எப்படி அழுது கொண்டிருக்கிற, என்ன விஷயம் கேட்குற பொழுது அவர் மகளை பார்த்து, நீ கொஞ்சம் வெளியே நில்லுமா, நான் ஃபாதர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் என்று. இதை வருகிறார்கள். நான் சொன்னேன், சரி உட்கார், என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது கண்ணீரோடு அவர் சொல்கிற வார்த்தை, ஃபாதர் என் மகள் ஒரு விபச்சாரி. தந்தை சொல்கிற வார்த்தை, ஃபாதர் என் மகள் ஒரு விபச்சாரி. நான் கேட்டேன், விபச்சாரியா? எதை வைத்து விபச்சாரி என்று சொல்கிறீர்கள்? விபச்சாரம் என்று சொல்ல பல அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றது. நீங்கள் எதை வைத்து விபச்சாரின்னு சொல்கிறீர்கள் என்று. அவளுடைய ஃபோனை நான் பார்த்தேன். அவருடைய ஃபோனை நான் பார்க்குற சமயத்தில் பல தவறான படங்கள் அந்த ஃபோனில் இருப்பதை நான் கண்டேன். அந்த தவறான படங்களை, அவளுடைய நிர்வாண படங்கள் எல்லாம் அவள் மற்றவர்களுக்கு, நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை நான் பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தேன். எனக்கு பயமாக இருக்கிறது, என்னவென்று தெரியவில்லை என்று.
அப்போ நாங்கள் இந்த விஷயம் நீங்கள் ஃபோனில் பார்த்த விஷயம் உங்கள் மகளுக்கு தெரியுமா என்று நான் மகள்கிட்ட கேட்டேன். மகளே என்னவென்று அவள் பதில் சொல்லவில்லை. என்ன செய்தால்? அழுது கொண்டு இருந்தாள். சரி, அதான் ஃபாதர் இப்போ உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்று நான் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தேன். அப்பா பிறகு கேட்டார், தாய் இழந்து எவ்வளோ நாள் ஆகிறது என்று. அப்பா சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகிவிட்டது மனைவி இழந்து. இந்த மகளை நான் தான் பார்த்து வளர்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வருகின்றேன். நான் ஒரு நோயாளி. அவர் சொல்கிற வார்த்தை, அவருக்கு சுகர் உண்டு, பல நோய்கள் உண்டு. அப்படி இருக்கிற சமயத்தில் என் மகளை கஷ்டப்பட்டு நான் படித்து கொண்டு காலேஜ் வரைக்கும் கொண்டு போன சமயத்தில் கடைசியில் அவள் இப்படி சில தாயில்லா பிள்ளையை செல்லம் கொடுத்து நான் வளர்த்துறது என்னுடைய தவறா இல்லை அவளுடைய சுபாவத்தை அவள் எங்கே தவறு நடக்குதுன்னு தெரியவில்லை என்று நான் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தேன். அதன் பிறகு உங்கள் மகளை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். மகள் அப்பன் முன்னாடியே மகள் இருக்கின்றார். நான் கேட்டேன், அப்பன் முன்னாடியே இந்த விஷயம் உன் மகள்கிட்ட நான் கேட்கலாமா என்று. கேளுங்கள் ஃபாதர் என்று அந்த மகள்கிட்ட கேட்கிட்டேன். மகளே, இந்த மாதிரி அப்பா சொல்கிறது உண்மை தானா என்று கேட்கும்போது வாய் விட்டு பான்னு அழ ஆரம்பிக்கின்றாள். வாய் விட்டு அழுவனாங்க. சரி, இப்போ கொஞ்ச நேரம் அழுக எல்லாம் முடித்த பிறகு இப்போ சொல்லி என்ன நடந்துங்கும் போது, ஃபாதர், ஏதோ ஒரு சூழலில் நான் தவறு செய்து விட்டேன். அது குற்ற உணர்வு இன்றும் என்னை தூக்கிவிட்டது. என் அப்பனுக்கு எதிராக நான் போய்விட்டேனே. எந்த சூழலில் நீ அதை செய்திருக்கின்றாய்? இதோ மற்றவர்கள், என் கூட இருக்கிறவர்கள், யார் கூட இருக்கிறவர்கள், இதோ என் சொந்த பந்தங்கள், நண்பர்கள், வேறு யாரும் இல்லை, நண்பர்களும் இருக்கிறார்கள், சொந்த பிள்ளைகள், சித்தாப்பா பெரிய பசங்க இருந்தார்கள். இவர்கள் தான் என்ன நடந்து நிற்கிற சமயத்தில் அம்மா இல்லையே என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் என்ன செய்வார்கள், இந்த தந்தையானவள் இந்த மகளை எல்லாம் சொந்த சாதாரணமாக செய்கிறது தானே, சொந்த பந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் போய்வார்கள். அப்போ இவளுடைய மனதை என்ன செய்கிறார்கள், குழப்பிருக்கிறார்கள். உங்கள் அப்பன் ஒரு குடிகாரன், உங்கள் அப்பன் ஒரு சுகர் பேஷண்ட்டு, உங்கள் அப்பனால் எதுவும் செய்ய முடியாது, உங்கள் அப்பன் இப்படி தான் சொல்லிக்கொண்டு அவளை என்ன செய்கிறார்கள், பிரெயின் வாஷ் பண்ணி அப்பனை குறித்துள்ள தவறான கருத்துக்கள் எல்லாம் தூண்டி 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 அப்பனை குறித்துள்ள எல்லாம் கருத்து தீய கருத்துக்கள்லாம் மனசில் வைத்திருக்கிறார்கள். பிறகு இவர்கள் நல்லவர்கள் போல் சொல்லிக்கொண்டு அப்படிலாம் சொல்லிக்கொண்டு இவங்க நண்பர்கள் நீ வான்னு பல தவறான படங்களை இவளுக்கு மெதுவாக காட்டி அதன் பிறகு நீ ஃபோட்டோவை அனுப்பு, நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லிக்கொண்டு நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து குரூப்பாக செய்து கொண்டு இந்த மாதிரி பல தீமைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதுதான் அவனுடைய காரணங்கள். அப்போ நான் கேட்கின்றேன், உண்மையிலேயே உங்கள் அப்பன் இப்படி தானான்னு கேட்குற போது, அல்ல, என் தந்தை அப்படி அல்ல, ஆனால் ஏதோ என் மனதுக்குள் அப்படி வந்து விட்டது, அவர்கள் சூழ்ந்து விட்டார்கள். என்ன காரணங்கள்? காரணம் ஒன்று, ஒரே வார்த்தை நான் கேட்டேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? குடும்பத்தில் குடும்ப ஜெபமலை செய்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது இல்லை. அப்போ நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? நான் காலேஜ் போயிட்டு வருவேன், காலேஜ் போயிட்டு வரும்போது எனக்கு நேரம் இல்லை, டயர்டில் தூங்குவேன். தந்தையை கேட்கின்றேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், நான் டயர்டாக இருக்க, சோர்ந்து போயிடுவேன், நானும் உறங்கிக் கொள்வேன். அப்போ எங்கள் 2 பேருக்குள்ள ஜெபங்கள் இல்லை. இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக தான் ஃபாதர் இருக்கின்றோம். ஜெபம் இருக்காதான் கேள்வி. ஜெபம் இல்லை. ஒன்று, நீங்கள் 2 பேரும் பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கா என்று கேட்கும்போது, நாங்கள் பைபிள் படிப்போம். எப்பயாவது படிப்பீர்களா? அல்ல, வாரத்தில் எப்பயாவது ஒரு நாள் எப்பயாவது நாங்கள் இறை வார்த்தை நாங்கள் படித்து விடுவோம். பாவ சங்கீர்த்தனம் செய்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன கேட்குற சமயத்தில் அப்பன் சொல்கிற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். மகள் சொல்கிற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். மகள் 2 வருஷம், அப்பன் எத்தனை வருஷம், எத்தனை மாதம்? 6 மாதம். அதன் பிறகு இங்கே நாங்கள் திருப்பலி கிளம்புறோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நாங்கள் தவற மாட்டோம் ஃபாதர், எப்படி இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நாங்கள் போயே திருவோம். மறைக்கல்விக்கு போகிற பழக்கம் இருந்ததான்னு கேட்கும்போது, மறைக்கல்விக்கு பிள்ளை போக முடியாது, ஏன்னா காலேஜ் வந்துட்டாங்கல்ல. காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி மறைக்கல்வி போனீங்களா? அது போனோம், அதுக்கப்புறம் நாங்கள் விட்டோம். காலேஜ் போய் சாப்பிட்டு அப்புறம் எப்படி விட்டோம்? பங்கில் வேறு யூத்தில் ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் பங்கெடுக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. மக்களே, இப்போ நான் தெளிவாக சொன்னேன், எப்போ தெய்வத்தை விட்டு நீ அகன்று போகின்றாயோ, எப்போ இறைத்தன்மை விட்டு உலகத்துக்கு உன்னை நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாயோ, அந்த நொடியிலேயே நீயும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிசாசு உள்ளே புகுந்து விளையாட ஆரம்பித்தது. இதுக்கு காரணம் தெய்வம் அல்ல, நீங்கள் மட்டும்தான் இதுக்கு காரணம். எப்போ நீ மன்னிப்பு கேட்டு பாவசகிதம் செய்து தெய்வமே என்னை மன்னியுங்கள் என்று ஓடி வருகிறீர்களோ, மீண்டும் இறைவனுக்கு நீங்கள் 1ஆம் ஸ்தானம் கொடுக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் அங்கே சரியாக போய்விடும். இதுக்கெல்லாம் பெரிய சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் தேவையில்லை.
இதோ நீ தவறு செய்கின்றாய். நான் அப்பன், நான் நல்ல தியானம், நான் அப்பனாக இருக்கின்றேன், நான் என்ன செய்யணும் தெரியவில்லையே. அப்பனாக இருக்கிற நீ அந்த ஸ்தானத்துக்கு நீ இழந்திருக்கின்றாய். என்ன காரணங்கள்? பாவத்தின் காரணமாக தெய்வத்தை மையப்படுத்தி வாழ வேண்டிய நீ இறைவனை மையப்படுத்தாமல் நீ போகிற சமயத்தில் உன் பிள்ளைகள் வழிமறி போகிறார்கள். அந்த மகளானது அப்பனுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். ஆனால் அவளும் ஜெபத்தில் இல்லாத காரணத்தினால் அப்பனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை. ஊராருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அப்பனாகிய உன்னை பற்றியுள்ள தவறான கருத்தில் உள்வாங்கி கொண்டு உனக்கு எதிராக போனால் பால், அது அவளுடைய தவறு. ஸ்தானத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அன்பு மகனே, மகளே, பெற்றோர்களே, நீங்கள் அத்தனை பேரும் தெய்வத்தோடு இணைந்தால் மட்டுமே தான் ஸ்தானத்தில் நிலைத்து நிற்க முடியும். இங்க யோசேப்பு நாம் பார்க்கின்றோம். ஆளுநராக இருந்த போதிலும் தெய்வத்தன்மை விட்டு அவன் போனானா? இல்லை. வார்த்தை கூறுகிறது 37ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற சமயத்தில் 39ஆம் வாக்கியத்தில் நாம் படிக்கிற போது யோசேப்புடன் யார் இருந்தார்? ஆண்டவர் கூட இருந்தார். அதிகாரம் கெட்ட காரணத்தினால் அந்த ஸ்தானத்தில் தெய்வம் இருக்க வேண்டும். அப்பன் என்ற ஸ்தானத்தில் தெய்வம் இருக்க வேண்டும். அம்மா என்ற ஸ்தானத்தில் தெய்வம் இருக்க வேண்டும். அப்படி தெய்வம் இருக்கிற சமயத்தில் பிள்ளைகள் பார்ப்பார்கள். மற்றவர்கள் அந்த அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அந்த ஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவார்கள். இன்று அந்த பிள்ளை அந்த ஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் அங்கு தெய்வம் அங்கு இல்லை. அப்பன் மத்தியில் தெய்வம் இல்லை, பிள்ளைகளிடத்திலும் தெய்வம் இல்லை. அந்த குடும்பத்தில் தெய்வம் இல்லாத காரணத்தினால் பிசாசு உள்ளே புகுந்து விளையாடி எந்த அளவுக்கு அந்த உறவுகளை நாசமாக்குது பாருங்கள். நீ யார் மேலே குற்றப்படுத்துவாய்? நண்பர்கள் மேலேயா அல்ல உற்றார் உறவுகள் மேலேயா? இல்லையே, தப்புன்னு உனக்கு தெரியாதா? விபச்சாரம் செய்வது தப்புன்னு உனக்கு தெரியாதா? தவறான படங்கள் பார்ப்பது தவறு என்று உனக்கு தெரியாதா? ஒரு ஆள் சொல்லி தான் உனக்கு தெரிய வேண்டுமா? போனோகிராஃபி படம் பார்ப்பது தெரியாதுண்டா? நிர்வாண ஃபோட்டோ அனுப்புகிற சமயத்தில் அது என்ன நடக்கும் என்று உனக்கு அறிவில்லையா? அறிவில்லாமலே இருக்கின்றாய். படித்தவன் எல்லாம் இருக்கின்றாயே, பிறகு நீ எல்லாம் தெரிந்தும் அறிவு இருந்த போதிலும் மறுபடியும் அந்த பாவத்தில் ஈடுபடுகின்றாய். உணர்வு இல்லை. அறிவு இருக்கின்றது, உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத காரணத்தினால் அந்த தீமைக்கு நீ துணை போய் கொண்டிருக்கின்றாய். உணர்வு இல்லாத காரணம் என்பது என்ன? இறைவனோடு நீ இணையவில்லை. அப்போ முதல் நிலையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகள் இணைய வேண்டும் என்றால், ஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ நான் போக வேண்டும் என்றால், ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், அந்த நிலையில் இருக்கிறவர்கள் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? தெய்வத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பனாக இருக்கிற நீ இன்று தெய்வத்தோடு இணைந்திருக்கின்றாயா? பிள்ளைகளாக இருக்க அம்மாவாக இருக்கிற நீ தெய்வத்தோடு இணைந்திருக்கின்றீர்களா? பெற்றோர்கள் இறைவனோடு இணைந்திருக்கிறீர்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நீ பல பிஸ்னஸ் செய்து கொள்ளலாம், வேலை செய்கிற இடத்திலும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பணி செய்கிறீர்களோ அந்த அதிகாரம் உனக்கு தரப்பட்டது என்றால், ஒரு கம்பெனி மேனேஜராகவோ ஒரு கிளர்க்காகவோ அல்ல எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த அதிகாரத்தில் இருக்கின்றாயோ அந்த ஸ்தானத்தில் தெய்வம் இருக்கிறாரா என்று பார். பணத்தை மட்டுமே மையப்படுத்தி ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாய் என்றால் இறைவன் வரவென்ற அவசியம் அங்கு இல்லை. அடுத்தவனை நாசமாக்குவதற்காக, அடுத்தவனை காயப்படுத்துவதற்காக நீ அதிகாரத்தில் இருக்கிறாய் என்றால் தெய்வம் வரவென்ற அவசியம் அங்கு இல்லை. மாறாக அதிகாரம் உனக்கு தரப்பட்ட எதற்காக என்றால் மற்றவர்களுக்கு துணை செய்வதற்காக, மற்றவர்களை வாழ வைப்பதற்காக ஒழிய அவனை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல. தெய்வம் உனக்கு தந்த அதிகாரம். யோசேப்புக்கு தெய்வம் அதிகாரம் கொடுத்தார். எங்கேயாவது யோசேப்பு மற்றவர்களை காயப்படுத்தினானா? அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துகின்றார். பஞ்சம் வருகின்ற பொழுது உணவு கொடுக்கின்றார். கூட பிறந்தவர்களையும் இதை வாழ வைக்கின்றார். அதிகாரத்தை துரியோபகப்படுத்தவில்லை. என்ன காரணம்? தெய்வம் அவனோடு இருக்கின்றார். உனக்கு தெய்வம் அதிகாரத்தை தந்தார். நீ எந்த அளவுக்கு துரியோபகப்படுத்தியிருக்கிறாய் என்று பார். வேலை செய்கிற இடங்களில் நீ ஒழுங்காக நேர்மையாக நீ நடந்திருக்கின்றாயா? குடும்பத்தில் நீ நேர்மையாக நடந்திருக்கின்றாயா? இல்லையே. அப்பன் நீ இழந்த காரணத்தினால், அம்மா என்ற ஸ்தானத்தை நீ இழந்த காரணத்தினால் இதோ இன்று உன் பிள்ளைகளும் உன்னிடத்தில் சொல்லாமலே போய்விடுகிறார்கள். யாக்கோபு மகனை அனுப்புகின்றார். பையன், இதோ நான் இங்கே வந்திருக்கின்றேன், அப்பன் நான் இங்கே வந்திருக்கின்றேன், நீ போய் சொல். ஸ்தானத்துக்கு கொடுக்கிற மரியாதை. யாக்கோபுடன் தெய்வம் இருந்தார், அங்கு யோசேப்புடன் தெய்வம் இருந்தார். இதோ மரியாதை கடந்து வருகிறது. இந்த ஸ்தானம் தெய்வம் தந்த கிருபை என்பது எப்படி அடையாளம்? பைபிள் உதாரணம் உண்டா? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். சீராக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். சீராக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். அடுத்தது, பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார். அப்படி என்றால் பிள்ளைகளை விட பெற்றோர்களை தெய்வம் உயர்த்தி இருக்கின்றார். அந்த ஸ்தானத்துக்கு தெய்வம் 1ஆம் ஸ்தானம் கொடுக்கின்றார்.
தெய்வம் தந்த ஸ்தானம் தான் அந்த ஸ்தானம். ஆகவே அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் பெரியவராக எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கம்பெனியில் நீ என்ன வேலை என்ன அதிகாரத்தில் இருக்கின்றாயோ அது தெய்வம் உனக்கு தந்த அதிகாரம். அது என்ன மாதிரி எப்பேற்பட்ட அதிகாரம் இருந்தாலும் சரி, உனக்கு கீழே ஒரு 2 பேர் இருக்கிறார்கள் என்றால், உனக்கு கீழே ஒரு நபர் வேலை செய்கிறார் என்றால், தெய்வம் உனக்கு தந்திருக்கின்றார். அந்த நபரை காப்பாற்றுவதற்காக, அந்த நபருடைய பாதுகாப்புக்கு நீதான் பொறுப்பாளி. உனக்கு கீழே 1000 பேர் வேலை செய்கிறார் என்றால், அந்த 1000 பேருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீதான் பொறுப்பாளர். நீதான் பொறுப்பாளர். உன்னுடைய கீழில் ஒருத்தன் தான் வேலை செய்கிறேன் என்றால் அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு நீதான் பொறுப்பாளர். காரணம், அவர்கள் உன்னை நம்பித்தான் இருக்கின்றார்கள், உங்களை நம்பித்தான் இருக்கிறார்கள். அந்த ஸ்தானத்துக்கு நான் மரியாதை கொடுத்தே நான் தீர வேண்டும். இதான் மக்களே ஒன்று. இனி அடுத்த வார்த்தை படிங்கள், 29வது வாக்கியம். அங்க 46ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம். வெகு நேரம் அவர் அழுதார். போதும். இங்கே நாம் பார்க்கிற 2 விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். செய்தி கிடைத்தவுடனே யோசேப் என்ன செய்கின்றார்? தேரை பூட்டி கொண்டு தந்தையை சந்திக்க அவர் வருகின்றார். நான் அதிகாரத்தில் தானே இருக்கின்றேன், அப்பன் சாதாரண ஆள் தானே, அதிகாரத்தில் இருக்கிற அங்கே இருக்கட்டும், அவன் என்னை தேடி வரட்டும் என்றல்ல. இதா ஓடி போகின்றான். அப்பன் வந்துட்டான் என்ற தேரத்தை விட்டு ஓடி போகின்றான். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு உங்களே நீங்கள் இறங்கி செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தெய்வ அபிஷேகம் கிடைக்கும். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம். பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவத்தை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். தம்மையே வெறுமையாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு என்ன தெய்வ சன்னில் இருந்த அவர் தம்மையே ஒன்றும் இல்லாமல் அவர் தன்னையே வெறுமையாக்குகின்றார். நம்மை போல ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகின்றார். அடுத்த வார்த்தை, அடிமையின் வடிவத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அடுத்த வார்த்தை, மனிதனுக்கு ஒப்பாய் விடுகின்றார். அடுத்தது, மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே கையளிக்கின்றார். அப்படி என்றால் பிதாவாய தெய்வம் தன் மகன் புத்திரன் இயேசு கிறிஸ்துவை, இது அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? அந்த அடிமை அந்த வடிவத்தை விட்டுக்கொண்டு மனித அவதாரத்துக்கு கடந்து வருகின்றார். அடிமையின் வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றார். தன்னையே ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக்கி கொண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே கையளிக்கிறார். என்றால் எந்த அளவுக்கு அதிகார ஸ்தானத்திற்கிடவன் நம்மை தேடி வருகிறார் என்று பாருங்கள். எந்த தேடி வருகிறார்கள். அப்படி என்றால் யோசேப்பு ஆளுநராக இருக்கிற பொழுது எவ்வாறு அதையெல்லாம் விட்டுக்கொண்டு அங்கு தேடி இறங்கி வருகிறார்களோ அதே மாதிரி நீங்களும் நானும் தெய்வம் நம் தந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அடுத்த நபருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது. இங்கு யாக்கோபு வந்திருக்கின்றார், தந்தை வந்திருக்கிறார். இதோ இங்க என்ன செய்கிறான்? நேரம் ஓடி போகின்றான். ஆளுநர், நான் இங்கு அரண்மனையில் இருக்கின்றேன், நீ வா என்று வருவதல்ல, மாறாக இவன் இறங்கி ஓடி செல்வதை காண்கின்றோம். அப்பனாகட்டும் அம்மாவாகட்டும் யார் என்னை தேடி வந்தாலும் சரி, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அப்பனை தேடி அம்மாவை தேடி பிள்ளைகள் போக வேண்டும். ஆனால் இன்று எத்தனை பிள்ளைகள் அப்பன் அம்மாவை தேடி வருகிறார்கள்? பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது கர்மல்லரம், உங்களுக்கு இடம் தெரியும், பெங்களூரில் இடம். அப்போ அந்த இடத்தில் எய்ட்ஸ் சிஸ்டர்ஸ், கம்யூலஸ் சிஸ்டர்ஸ் நடத்துகின்ற ஒரு ஒரு ஹோம் ஒன்று உண்டு. அங்கே எய்ட்ஸ் பேஷண்ட்டு, முதியோர் இல்லங்கள், இப்படி நிறைய பேர் இருந்தார்கள். அப்போ நான் செமினாரில் நான் படித்து கொண்டிருக்கின்றேன். அப்போ அவுட்டிங் போகிற சமயத்தில் நான் அங்கே போவேன். அங்கே முதியோர் இல்லத்துக்கு நான் கடந்து செல்வேன். அப்போ எங்களுக்கு வாரத்தில் வியாழக்கிழமை மட்டும்தான் அவுட்டிங். அப்போ போயிட்டு 6 மணிக்கெல்லாம் நம்ம திரும்பி வர வேண்டும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்துக்கொண்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிச்சுருக்கிறேன். அதன் பிறகு 6 மணிக்குள்ளே வர வேண்டும். அப்போ நாங்கள் பெங்களூர் கெங்கேரியில் இருந்தோம். கெங்கேரியிலேருந்து நாங்கள் போக வேண்டும். போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதில் டைம் ஆகிடும். அப்போ இந்த முதியோர் இல்லத்துக்கு நான் போகிற சமயத்தில் அந்த இடத்தில் ஒரு முதியவரை நான் கண்டேன். படுக்கையாக இருக்கின்றார். அவரை கண்ட உடனே அவரிடத்தில் பேச வேண்டும் ஒரு ஆசை. அப்போ அருகில் நான் செல்கின்றேன். அருகில் சென்ற உடனே என்னை பார்த்த உடனே அவர் இந்த பக்கம் திரும்பி இப்படி படுத்துட்டார். ஹை, இவரான இப்படி படுக்கிறான்னு சொல்லிட்டு நேரம் இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் போயிடுனேன். அந்த பக்கம் நான் அவர் இப்படி பார்த்து மறுபடியும் இந்த பக்கம் இப்படி படுத்துட்டார். ஹை, இது என்ன தாத்தா விளையாடுறாரு போல இருக்குன்னு சொல்லிக்கொண்டு மறுபடியும் இந்த பக்கம் போனேன். அவர் இந்த பக்கம் திரும்பிட்டு இப்படி முறைச்சி பார்த்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் இப்படி படுத்தார்.
இது என்னடா இந்த 3 நாள் இப்படி படுக்கிறதுக்குள்ள நான் கொஞ்சம் அப்படியே மற்றவங்களாம் பார்த்தேன். மற்றவங்க சிரிக்கிறாங்கன்னு ஒரு சில பேர் இப்படியே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே எனக்கு டைமும் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே நான் திரும்பி வர வேண்டுமே. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து விட்டேன். வந்த பிறகு மனசு கேட்கல, அடுத்த வாரம் மறுபடியும் போவோன்ட்டு மறுபடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி 3-4 வாரங்கள் இதே மாதிரி செய்து கொண்டு இருந்தார். என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணுறாருன்னு. அடுத்த நாள் விட மாட்டேன், நீயா நானான்னு சொல்லிட்டு அவருக்காக ஸ்பெஷலாக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்து, ஆண்டவர் இன்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட பேசியே தீர வேண்டும். திருப்பலியில் ஒப்பு கொடுத்துட்டு நல்லா ஜெபம் பண்ணி உபவாசம் எடுத்துட்டு யார்கிட்ட அவர்கிட்ட பேசுறதுக்கு கெதிய அவர்கிட்ட பேர் என்ன வந்தாலும் சரி மேடம் பேசணும் நேரம் போயிடுன்னு அவர் எந்த பக்கம் அப்படியே 5-6 போயிட்டு வந்தாச்சுல 5-6 வாரமாக அப்படியே பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு, யார் நீங்கள்னு கேட்டார். அப்பா என்ன வேணும் யார் நீங்கள் கேட்டால் நான் டக்குன்னு என்ன பதில் சொல்கிறது. அது அது என்ன எழுந்து பொங்கல் டிஸ்டர்ப் பண்ணாது பொங்கல்னு சொன்னாருக்கு. பொங்கலா சேர் போட்டு உட்காருது யாருன்னு நான் சொன்னேன், நான் ஒரு பிரதர்ன்னு. பிரதர்னா அப்போ என்ன பாதுக்கா பிரதர்னா என்ன பாதுக்கா டைம் ஆயிடுச்சு கிளம்பி வந்தாச்சு. இது நடாது நம்ம பூசைக்கு சக்தி இல்லையோ, மறுபடியும் உபவாசம் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் போகும்போது ஆண்டவரை எப்படி இருந்தாலும் பேசிட்டானே போதும், இனி அடுத்தது அவள் நல்லா பேச வேண்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் உபவாசம் எடுத்துகிட்டு திருப்பலி ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் போனேன். இல்லை என்ன பிரதர் உங்களுக்கு வேண்டும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்ககிட்ட பேச வேண்டும். பேசணுமா? பேசுன்னு பேசுறது என்னென்ன பேச முடியும். அப்படியே ஸ்டூல் அடி போட்டு அப்படியே பார்த்துட்டு அப்பா எப்படி இருக்கிறீர்கள், அவ்வளோத்தான். இது கெட்ட வார்த்தையா? இல்லையே. அப்பா எப்படி இருக்கிறீர்கள், அப்பா எப்படி இருக்கிறீர்கள் இடி பேசுங்கன்னு சொல்லிக்கொண்டு இப்படி திரும்பி படுத்துட்டார். திரும்ப நான் எப்படி பேச முடியும், நான் அப்படி பேசுகிறேன். அப்பா எப்படி இருக்கிறீர்கள் அப்படி சொன்ன உடனே மெதுவாக மனுஷன் அப்படியே திரும்பினார். அப்படியே திரும்பி நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னு கேட்டேங்க. ஐயோ கன்னட பாஷையில் அது தப்பாக சொல்லிட்டோமோ, தமிழ் தானே பேசுகிறது நான் பார்த்தேன். அப்பா எப்படி இருக்கிறதுன்னு தான் நான் கேட்டேன்னு. உடனே அந்த மனுஷன் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணு நீர். இதே என்னுடைய முதல் அனுபவம், செமினாரி நான் படித்து கொண்டிருந்த முதல் அனுபவம். நான் பார்க்குறேன், இவர் சுற்றி பார்க்குறேன், இது யாராக ஏதாவது பண்ண போகிறாங்களே. அவர் கண்ணில் இந்த கண்ணீர் அப்படியே வருகிறது. வந்த பிறகு நான் அப்படியே கையை அப்படி பிடிச்சிட்டு, அப்பா ஏன் அழுகிறீர்கள், என்ன விஷயம்னு அப்படி படுத்தந்தவர் அப்படியே எழுந்து நிமிர்ந்து அப்படியே உட்காந்து பெருமூச்சு விட்டு சொல்கிற வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைக்காக 7-8 வருஷங்களாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் பிரதர்ன்னு. நான் கேட்டேன், புரியலையே என்றேன். அவருடைய 3 பிள்ளைகள் அவருக்கு, 2 பேர் அமெரிக்காவிலும் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலும் இருக்கின்றார்கள். 3 ஆண் பிள்ளைகள். மனைவி இறந்து விட்டார். அப்போது பிள்ளைகளுக்கு இவர் நல்ல முறையில் எஜுகேஷன் கொடுத்தார், எல்லாம் படிக்க வைத்தார். அவர் சொல்கிற வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு நான் எல்லாம் கொடுத்தேன், என்ன வேண்டுமோ சகலதும் நான் கொடுத்து விட்டேன், ஆனால் கொடுக்காதது ஒன்றை உண்டு தான் என்று. நான் கேட்டேன், என்னவென்று? அவர் சொன்ன வார்த்தை, இயேசுவை நான் கொடுக்கவில்லை, இயேசுவை கொடுக்கவில்லை. படிப்பு கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், பிஸ்னஸ் எப்படி நடத்த வேண்டும் என்றதெல்லாம் நான் காட்டி கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். என்று முதியோர் இல்லத்தில் அனாதையாக வந்து படுத்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் மாதம் செக் அனுப்புவார்கள், சிஸ்டர் பார்த்து கொள்ளுங்கள், எங்கள் அப்பாவை பார்த்து கொள்ளுங்கள், ஏதாவது நடந்தது என்றால் எங்களால் வர முடியாது, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு நான் மாதம் செக் அனுப்புவார்கள். யாருக்கு வேண்டும் பிரதர் இந்த செக்கு? நான் பார்க்காத பைசாவா, நான் பார்க்காத பைசாவா? என் பிள்ளைகளுக்கு 100 ரூபா கட்டில் கொண்டு அந்த 100 ரூபா நோட்டை வைத்துக் கொண்டு அவனுக்கு நான் காப்பி வைத்து கொடுத்திருக்கின்றேன். அந்த அளவுக்கு புழுத்த பைசா என் கையில் இருந்தது. இன்று அவன் எனக்கு பிச்சை போடுகின்றான். யாருக்கு வேண்டும் இந்த பிச்சை பைசா? எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். அவன் வார்த்தை, அவன் வாயில் வர ஒரு வார்த்தை, அப்பா எப்படி இருக்கிறீர்கள் ஒரு வார்த்தை. அப்பா என்கிற வார்த்தைக்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன். பேரை பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது. அந்த பேரை பிள்ளைகள் தாத்தா என்று சொல்ல வேண்டும் நான் ஆசைப்படுகின்றேன். வந்ததில்லை. அப்புறம் சொல்ல வார்த்தை, எல்லாம் கொடுத்தேன், கொடுக்க வேண்டியதை தவறிவிட்டேன். என்னது? இயேசுவை கொடுக்காத காரணத்தினால் பிள்ளைகள் அப்பனை தேடி வருவதில்லை. அன்பு பெற்றோர்களே, இன்று உன் பிள்ளைகள் உன்னை தேடி வரவில்லை என்றால் அது காரணம் யாரு? உன் பிள்ளைகள் இயேசுவை பெற்றார்கள் என்று சிந்திச்சுப்பார். அது இயேசுவை பெற வேண்டும் என்றால் பெற்றோர் நீ கொடுத்திருக்க வேண்டும் இயேசுவை, நீ அடையாளப்படுத்தியிருக்க வேண்டும் இயேசுவை. பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் படிக்கின்றான், ஜப்பானில் படிக்கின்றான், ஆஸ்திரேலியாவில் படிக்கின்றான், ஜெர்மனியில் வேலை செய்கிறார்கள், அங்கு இருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை.
எங்குதான் சரி, சென்னையில் இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிறார்கள், பக்கத்தில் வீட்டில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவள் உன்னை தேடி வர வேண்டும் என்றால் அவனுக்கு தெய்வத்தை நீ அடையாளப்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி தெய்வத்தை நீ அடையாளப்படுத்தி இருந்தால் அவள் உன்னை தேடி வருவார்கள். யோசேப்புக்கு யாக்கோபு தெய்வத்தை கொடுத்தார். யாக்கோபு யோசேப்புக்கு தெய்வத்தை கொடுத்தார். யோசேப்பு தெய்வத்தை பெற்றான். பெற்ற காரணத்தினால் அதிகாரத்தில் இருந்த போதிலும் அப்பனை தேடி ஓடி இதோ வருகின்றான். அதிகாரத்தை விட்டுக்கொண்டு அவன் ஓடி வருவதை நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகள் பெற்றோரை தேடி வர வேண்டும் என்றால் பெற்றோர்களே நீ மகளுக்கு தெய்வத்தை அடையாளப்படுத்த வேண்டும். அடையாளப்படுத்தியிருக்கிறாயா? பொன்னையும் அல்ல, பொருளையும் அல்ல, இந்த உலகத்தை அல்ல, மாறாக தெய்வத்தை. அன்னை மரியாள் யாரை அடையாளப்படுத்துகிறார் பாருங்கள். சீடர்களுக்கு யாரை அடையாளப்படுத்துகிறார்கள்? இதோ மீட்பர், இதோ இயேசு, இவனை போய் பாரு. வானதூதர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள்? அந்த ஆட்டிடையர்களுக்கு இதோ மீட்பர் பிறந்திருக்கின்றான், இயேசுவை. ஞானிகளுக்கு அந்த நட்சத்திரம் யாரை அடையாளப்படுத்துது? இதோ இயேசு கிறிஸ்து மீட்பர் உனக்கு பிறந்திருக்கிறார், அங்கு போய் பார். திருமுழுக்கு யோவான் தன் சீடருக்கு யாரை அடையாளப்படுத்துகிறார்? இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியும் இவரை, உலகத்தின் பாவங்களை போக்குறவர், இதா இயேசு கிறிஸ்துவை. எலிசபெத் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள்? இதா இயேசுவை. அப்படி என்றால் எல்லா மனிதர்களுமே தெய்வத்தை அடையாளப்படுத்துகிற சமயத்தில் நீ மட்டும் ஏன் மக்களை, உன் பிள்ளைகளுக்கு இயேசுவை அடையாளப்படுத்தாமல் உலகத்தை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய்? போய் படிடா. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் திருப்பலி முடித்தவுடனே பங்கு தலங்களில் நடக்கின்ற வழிபாடுகளில் அங்கு நடக்கின்ற எல்லா பக்தி முயற்சி, பயஸ் அசோசியேஷன் சொல்வார்கள், பக்த சபைகள் பங்கெடுக்க வேண்டும். உன்னுடைய மகன், உன்னுடைய மகள் இளைஞர் இயக்கத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் மரியாதை செயலில் இருக்க வேண்டும். அவர்கள் வின்சென்ட் டி பால் சபையில் இருக்க வேண்டும். என்னெல்லாம் உங்கள் பங்கில் என்னெல்லாம் சபைகள் இருக்கிறதோ அந்த சபையில் உன்னுடைய மகன், உன்னுடைய மகள் ஈடுபட்டு இருக்க வேண்டும். பெற்றோர்கள் அதற்கு முன்கை எடுத்துக்கொண்டு அவர்களை அதில் ஈடுபடுத்த வேண்டும். அதை ஈடுபடுத்தவில்லை என்றால் வாடா பூச முடிச்சனை வீட்டுக்கு வா என்று சொல்லிக்கொண்டு எந்த பெற்றோர்கள் அனுப்புகிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாரி போய் நிற்கும். பங்கோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும். இது சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், இது என்னுடைய பங்கு, இது என்னுடைய சபை, நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்ற உணர்வு தெய்வத்தை அடையாளப்படுத்த வேண்டும். பங்கு தலங்களில் அந்த இளைஞர்கள், இளம் பெண்களும் அந்த தெய்வத்தை அடையாளம் காண்கிற பொழுது மக்களே அங்கு அவர்களுக்கு கிருபைகள், விடுதலையும் அங்கு கிடைக்கும். மாறாக வேண்டாம் விட்டு வா என்று சொல்ற சமயத்தில் எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? எங்க அனுபவம் கிடைக்கும்? குழந்தை பருவத்தில் மட்டும் மறைக்கல்வி அனுப்புகிறீர்கள். எதற்காக? புது நன்மை எடுக்க வேண்டும், உறுதி பூசல் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மறை கல்வி நடக்குமா? இல்லை என்றால் போகலாம். புது நன்மைக்கு மட்டுமே ஒரு பங்கில் நாங்கள் சென்றோம். பங்கில் சென்றுங்கிற பொழுது பிஷப் மாசு ஊட்டி மறை மாவட்டத்தில் பிஷப் மாசு முடியும்போது நல்ல இது கிட்டத்தட்ட ஒரு 60 குழந்தைகள் புது நன்மையும் உறுதி பூசலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடித்த பிறகு அந்த 5 நாள் தியானங்கள், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடித்த பிறகு திங்கள் கிழமையிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம், மாலை வேளையில் ஒரு குழந்தையும் காணும், அந்த குழந்தையுடைய பெற்றோரும் காணும். மற்றவர்கள் வந்தார்கள். அந்த 60 பேர் குழந்தைகளும் காணவில்லை, அந்த குழந்தைகளுடைய பெற்றோரும் வரவில்லை, மற்றவர்கள் எல்லாரும் வந்தார்கள். அப்போ என்ன ஃபார்மேஷன் பெற்றோர்கள் நீ கொடுத்து கொண்டிருக்கின்றாய்? என்ன கொடுக்கின்றாய்? பெரிய பேனர் எல்லாம் அடித்துக்கொண்டு இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷனாகி போய்விட்டது. அருட்சாதனம் ஒரு செல்வ எப்படி பேனர் அடித்துக்கொண்டு புது நன்மை பெறுகிறார்கள். டிங் ஒரு ஃபோட்டோ வைத்துக்கொண்டு நிற்கிறார்கள். அது நடுவில் 10-15 பேருடைய ஃபோட்டோவும் போடுவார்கள். இறுதி பூசல் எடுக்கிறார்கள். டிங்னு ஒரு ஃபோட்டோ தூக்கி இதாக வைக்கிறது. இப்போ பேனர்லாம் போய்ட்டு நடு ரோட் ஃபுல்லாக பேனர் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு பேனர் கல்ச்சர் மாதிரி இது வெக்கமாக இல்லை? தெய்வத்தை பெறுகின்ற அந்த மனிதர்கள், பெற்றோர்கள் எந்த அளவுக்கு நீ தயார்படுத்திருக்கின்றாய், எந்த அளவுக்கு நீ தூயாவியை பெறுகின்றாயே, எந்த அளவுக்கு நீ தயார்படுத்திருக்கின்றாய். அந்த தயாரிப்பு இல்லாமல் பேனர் மட்டும் அடித்துக்கொண்டு குடும்பத்தை நீ கொண்டு போகிறேன் என்றால், விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகிறார்கள் என்றால் எப்படி மக்களை பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து போவார்கள்? ஒரு நாளும் எதிராகத்தானே போய்கொண்டிருப்பார்கள், ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டார்கள். பெற்றோர்களே இயேசுவை அடையாளப்படுத்து. இங்கு ஜோசப் இங்கு பார்க்கின்றோம், அவன் தேடி வருகின்றான், தந்தையை தேடி வருகின்றான். இன்று பெற்றோர்கள் உங்களை தேடி பிள்ளைகள் வர வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு நீ தெய்வத்தை கொடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த தருணத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் உன்னை அடையாளப்படுத்தவில்லை, வருகிற சமயத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள். தெய்வம்
தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு உன் பிள்ளைகளையும் உன்னையும் தெய்வம் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது அதிலே பாருங்கள், கண்டவுடன். யோசேப்பு அவன் யாக்கோபை கண்டவுடன் அவன் செய்த காரியம், கண்டவுடனே ஓடி போய் கண்டவுடன். கண்டவுடன் சொல்வது அர்த்தம் என்பது என்ன? எப்படி அதை வாசி? மறுபடியும் அந்த வார்த்தையை படிங்கள். 29வது வாக்கியம் படிங்கள். கண்டவுடன் அரவணைத்து தோளில் சாய்ந்து கொண்டு. கண்டவுடன் அவங்க கண்ணீர் வருகிறது. மக்களே, அந்த கண்ணீரோடைய அர்த்தம் என்ன? சந்தோஷத்தின் கண்ணீர், ஆனந்த கண்ணீர், எல்லாம் துக்கத்தின் கண்ணீர் எல்லாம் வருது. இந்த கண்ணீர் எதனுடைய அடையாளம் ஆனது? என்ன காரணம்? என்ன காரணம்? அதுக்கு பின்னணி தந்தையை கண்டவுடனே அவனுக்கு ஓடி போகிறார்கள். அங்கு நாம் பார்க்கின்றோம், யோசேப்பு என்ன செய்கின்றான்? தந்தை கண்டவுடனே தோளில் சாய்ந்து விடுகின்றான். வெகு நேரம் அழுது கொண்டிருக்கின்றான். வெகு நேரம் அழுது கொண்டு இதே ஜோசப் தன்னுடைய இளைய சகோதரன் யாரு? பெஞ்சமின். பெஞ்சமினை கண்டவுடனே அவனும் கண்ணீர் வடிக்கின்றான், தோளில் சாய்கின்றான். ஆனால் வித்தியாசம் என்ன? வித்தியாசம் எடுத்து படிங்கள். 45ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். 45. பெஞ்சமினை அரவணைத்து தலை சாய்த்து கொண்டு அழுதார். இங்க இப்ப அங்க படிங்கள். அங்க 46 29 படிங்கள். தோளில் சாய்ந்து தலை சாய்ந்து வெகு நேரம் அழுதார். அப்ப எது ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கின்றது? வெகு நேரம். அர்த்தம் என்ன? இங்க தோளில் சாய்ந்து கொண்டு அழுதார், இங்க தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார். வித்தியாசம் என்ன வருகிறது? புரிகிறதா? பெஞ்சமினை கண்டவுடனே தோளில் சாய்ந்து அழுதான். அப்பனை கண்டவுடனே தோளில் சாய்ந்து வெகு நேரம் அழைதார். எங்கு அன்பு அதிகம்? இங்கேயா இங்கேயா? அந்த அளவுக்கு பெஞ்சமினை விட அப்பனை இதோ அவன் அன்பு செய்திருக்கிறான். என்ன காரணங்கள்? ஜோசப் அங்கிருந்து வர வரைக்கும் பெஞ்சமின் பிறக்கவில்லை. பெஞ்சமின் அதுக்கப்புறம் தான் பிறந்திருக்கின்றான். அதை நான் பார்க்கவில்லை. 43ஆம் அதிகாரம் 26 முதல் உள்ள திருவாக்கியங்கள். நலமாய் இருக்கிறாரா? அடுத்தது இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அப்படி அர்த்தம் என்ன? அப்பனை பற்றியுள்ள அறிவு அவனுக்கு இல்லை. அப்பனை பற்றி இல்லை. குழந்தை பருவத்திலேயே அவனை விட்டு விட்டார்கள். இதோ போய்விட்டார்கள். அப்பன் உயிரோடு இருக்கிறாரா? எங்க இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறார்கள், தெரியவில்லை. இலங்கையில் கொஞ்ச நாள் நான் இருந்தோம். 5 வருடங்கள் இருந்தேன். அவன் 5 வருடம் இருந்த சமயத்தில் அங்கிருந்த மக்கள் காணாமல் போனவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஃபாதர் இதோ அங்கே இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறார்களா, இறந்து விட்டார்களா எனக்கு தெரியவில்லை. எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்காக ஜெபிங்கள். இந்த போட்டோ ஒன்று எடுத்துக்கொண்டு அப்படியே ஜெயிப்பார்கள். எல்லாரும் வந்து ஜெயிப்பார்கள். அவர்கள் இருக்கிறார்களா, உயிரோடு இருக்கிறார்களா, ஆனால் எங்கே இருக்கிறார்கள், மரித்து விட்டார்களா எங்களுக்கு தெரியவில்லையே. என்ன ஆறுதல் கொடுக்க முடியும்? இல்லை, மரித்து விட்டார்கள் சொல்ல முடியுமா? இல்லையே. அல்ல காண வருவார்கள். அப்போ அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும். மனிதனுடைய அறிவு கொடுக்க முடியுமா? மனிதன் கொடுக்கிற ஆறுதல் அல்ல, தெய்வம் கொடுக்கிற ஆறுதல் அங்கு வர வேண்டும். மனிதன் கொடுக்கிற ஆறுதல் அல்ல. அப்ப என்றால் காணாமல் போன அந்த மனிதன் மீண்டும் கண்டுபிடிக்கிற சமயத்தில் வந்தவுடனே கிடைக்கிற ஒரு சந்தோஷம், வங்காளை. நான் இருந்த இடம் தான் வங்காளை, மன்னார் மறை மாவட்டத்தில் வங்காளை. அப்போ அங்கு ஒரு சகோதரி வர சமயத்தில் அப்போ நாங்கள் சொல்கிறோம், இதோ வருவார், கண்டிப்பாக அவன் சகோதரன் வருவார் என்று. 1 வருஷம் கழித்து இதோ சகோதரனை கண்டவுடனே அந்த சகோதரி சொல்ற வார்த்தை, இதோ என் தம்பி வந்து விட்டான், நாங்கள் சந்தோஷத்தோடு இருக்கின்றோம். எங்கே வந்தது? போலீஸ் ஃபோன் செய்தார்கள். இது அவன் இங்கேத்தான் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டோம். ஓடி போனோம். கடைசியில் கண்டுபிடித்தோம். வீட்டுக்கு வந்து விட்டான் ஃபாதர். மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். கட்டி பிடித்து கொண்டு அந்த குடும்பமே அங்கே சந்தோஷத்தில் முழுவதை நாம் காண்கின்றோம். மக்களே, அது சாதாரண விஷயம் அல்ல. இப்போ உயிரோடு இருக்கிறான்னு தெரியவில்லை. அவன் காணாமல் போய்கிறான், உயிரோடு மரித்து விட்டான்னு தெரியவில்லை. கடைசியில் உயிரோடு இருக்கிறான் என்று அறிந்தவுடனே கிடைக்கிற அந்த சந்தோஷம் 1000 மடங்கு. அப்பா ஜோசப் கேட்கின்றார், அப்பன் இருக்கிறாரா, நலமோடு இருக்கிறாரா, அல்லது இறந்து விட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா? அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்பது என்ன? அடுத்த வார்த்தை படியுங்கள். 43 மறுபடியும் படிங்கள். 43ஆம் அதிகாரம் 26 வாக்கியம் படிங்கள்.
என்னிடம் சொல்லியிருந்த தந்தை நலமாக இருக்கிறாரா ஒன்று, அடுத்தது இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று. அடுத்த வார்த்தை நலமுடன் இருக்கிறார் என்று சொன்னார். நலமுடன் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அங்க யாக்கோபுக்கு சந்தோஷம் வருது. அப்பனை கண்டவுடனே கட்டிப்பிடித்து வெகு நேரம் அழுது கொண்டு இருந்தார். அன்பு அதிகமாக வருகிறது. அந்த அளவுக்கு இத பையன் என்ன செய்கின்றான், அப்பனை தேடி வருகின்றான். வெளிநாட்டில் பையன் வேலை செய்கின்றான். வெளிநாட்டில் பையன் திருமணமாகி செட்டில் ஆகிவிட்டார்கள். வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வர்ற சமயத்தில் ஃபர்ஸ்ட் செய்கிற காரியம் என்ன? அப்பா அம்மாவை போய் கட்டி பிடிக்கிறாங்களா? அல்லையே. எத்தனை பேர் அப்படி செய்து கொள்கிறார்கள்? இல்லையே. மாறாக என்ன செய்கிறார்கள், நேராக வீட்டுக்கு வந்தேன், இந்தா அப்பா உனக்கு ஒரு பொருள், அம்மா உனக்கு பொருள், அப்பா அம்மாவும் அதே அது வாங்கிட்டு வந்தியாடா, இது வாங்கிட்டு வந்தியாடா, இது வாங்கிட்டு வந்தியாடா, அது வாங்கிட்டு வந்துடா, நேராக உள்ளே போகிறது. பையனும் தனியாக உள்ளே போயிட்டு பார் மாதிரி உட்காந்து விட்டு நம்ம கூட ஊர் ஃபுல்லாக தனிமை அடிக்கிறது. பெற்றோரிடத்தில் நேரத்தை எங்கே செலவிடுகிறார்கள்? கட்டி பிடிக்கிறார்களே. பெற்றோர்களை கட்டிப்பிடித்த அனுபவம் இருக்கா? அப்பா அம்மாவை கட்டிப்பிடிச்ச அனுபவம் இருக்கா? இந்த வயசில், உங்கள் வாலிப வயசில் அப்பா அம்மாவை கட்டிப்பிடிச்சிருக்கீங்களா? கட்டிப்பிடிச்சவங்க கைத்துங்க பார்ப்போம். வாலிப வயதில் அப்பாவையும் அம்மாவையும் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டவர்கள் கைதுக்கு. அம்மா யாரும் விட பக்கத்து மாமியை கேட்கல, அப்பா அம்மா தான் கேட்டேன். மாமியை எல்லாம் போய் கட்டிப்பிடிக்காத, அப்பா அம்மா. அதில் இருக்கிற அந்த கிருபை சக்தி பயங்கரம். நான் அனுபவித்திருக்கின்றேன். நான் காலேஜ் படிக்கிற சமயத்தில் எனக்கு மலேரியல் டைஃபாய்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். மோஷன் 3 நாளாக ஏன்னா ரத்தமாக போய் கொண்டிருக்கின்றது, ஃபுல்லாக ரத்தம். அப்படி ஒரு நாள் எல்லாம் கடைசி நாளில் வீட்டுக்கு டாக்டர் வருவார், ஊசியெல்லாம் போடுவார். அப்போ அந்த போகிற சமயத்தில் பேசினில் போகும்போது நான் சொன்னேன் அம்மாக்கிட்ட, அம்மா ஒரே ஒரு ரெட்டாக போதுமானு. அப்புறம் கடைசியில் பார்த்தா பேசினில் போய் பார்க்குற சமயத்தில் தான் என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக ரத்தம், 3 நாளாக ரத்தமாக போய் கொண்டிருக்கிறது. டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு, ஐயோ இது இவ்வளோ ரத்தமாக இருக்குது, பையனை உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போங்கள்ண்டு. அப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது சரி. அப்பா சாயங்காலம் வேலையை விட்டு 6 மணிக்கு அவர் வந்து விடுவார், 5:30 வந்து விடுவார். அப்போ அப்பன் வர வேண்டுமே. இது டாக்டர் சொன்னது 4 மணிக்கு. அவ்வளோதான், நாங்கள் கிட்டு அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறேன். இப்படி உள்ள பக்கத்தில் டைப்ரைட்டர் வச்சாலும் போதும், சிம்மலாம் டப்பட்ட அது ஆடணும் பாருன்னு அடிச்சுட்டு கொடுக்கும். அது மாதிரி கிடு நடுங்கி கொண்டிருக்கிறேன். அம்மா என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, முடியவில்லை. எங்கே நிற்கல. அப்பா வந்து விட்டார். அப்பா வந்த உடனே அவரும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குற முடியலை. பல 2-3 கம்பளியெல்லாம் போட்டு சுற்றி பார்க்குறாங்க, எங்களை. கடைசியில் 2 பேரும் செய்த காரியம் என்ன தெரியுமா? என் ஷர்ட்டை கைட்டு விட்டார்கள். என் ஷர்ட்டு கைட்டு விட்டேன். இன்னும் டக்கு பெற்றோர்கள் அப்பா அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து என்னை அப்படியே கட்டி பிடிக்கிறார்கள். நடுவில் நான் சட்னி. அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அந்த நொடியிலேயே அந்த நடுக்கம் நின்று விட்டது. கிட்டு நான் பெற்றோருடைய அரவணைப்பில் அப்படியே நின்று விட்டது. அப்படியே நேராக கொண்டு போனார்கள். ஆசிரியர் கொண்டு போனார்கள். ஊசி ஏற்று ஒரு 8 பாட்டில் ஊசி ஏற்று கிடுன்னு ஏற்றி நான் கடைசியில் தான் வந்து நிற்கின்றேன். அன்றைக்கி சரி நாளைக்கு காலையில் கொண்டு போயிருக்கலாம் என்று சொன்னார்கள். அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு இந்த டிக்கெட்டு மேலேயா கீழேயா யாருக்கு தெரியும், நான் காத்து போயிருக்கும். பெற்றோருடைய அரவணைப்பு, அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு, அந்த அரவணைப்பு கிடைச்ச உடனே சாதாரண அந்த குளிர் ஜரம் அப்படி நின்று விடுது என்றால், மக்களே, தெய்வத்துடைய அரவணைப்புக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார். இந்த பெற்றோர்கள் அவர்கள் அரவணைக்கிற போது இவ்வளவு சக்தி என்றால், தெய்வம் அரவணைத்தால் எப்படி இருக்கும்? பெற்றோருடைய அரவணைப்புகள் நீ தான் ஈடுபட வேண்டும். வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், ஐயோ எங்கள் அப்பனை நான் காண வேண்டுமே, எங்கள் அம்மாவை காண வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்து கொண்டு அந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு தேவை, அப்பா எனக்கு நீ போதும், அம்மா எனக்கு நீ போதும் என்று சொல்லி ஓடி போய் கட்டுப்பிடித்து அந்த அரவணைக்கிற சமயத்தில் அவனுக்கு கிடைக்கிற அந்த கிருபைகள், அந்த பெற்றோர் வழியாக அவனுக்கு கிடைக்கிற அந்த ஆசுவாசம், அந்த கிருபைகள் எல்லாமே வாயில் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு இதை வந்திருக்கும். அனுபவித்தால் மட்டும்தான் அது முடியும். அனுபவத்தளத்துக்கு போக வேண்டும். ஆனால் இன்று அவர்கள் வராமல் இருக்கிறார்கள் என்றால், பெற்றோர் அருகில் வராமல் இருக்கிறார்கள், பக்கத்தில் வராதா போடா என்று சொல்கிறார்கள் என்றால், மக்களே எப்படி மக்களே கிருபைகள் வந்து கிடைக்கும்? எப்படி அபிஷேகம் வந்து சேரிக்கும்? ஒரு நாளும் கிருபைகளும் வராது, ஒரு நாளும் அபிஷேகம் வராது. பெற்றோர்கள் இன்று கண்டவுடனே வெகு நேரம் அழுவதும் இல்லை, மாறாக ஒதுங்கி போகிறார்கள். இங்கே யோசேப்பு அப்பனை கண்டவுடனே
ஓடி போய் கட்டி பிடித்து தோளில் சாய்ந்து வெகு நேரம் அழுது கொண்டிருக்கின்றார். ஆனால் அதே நண்பர்கள் காதலியை இழந்த உடனே ஓடி போய் காதலியை பார்த்த உடனே போய் அழுகிறார்கள், கட்டுப்பிடித்து அழுகிறார்கள். காதலியை அந்த உடனே கட்டுப்பிடித்து அழுகிறார்கள். உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை என்றைக்காவது நீ கட்டிப்பிடித்து அழுதிருக்கின்றாயா? அப்படி இல்லை என்றால் அன்பு பெற்றோர்களே, தெய்வத்தை நீ கொடுத்ததில்லை. அன்பு பிள்ளைகளே, தெய்வத்தை நீயும் பெற்றதில்லை. நீ தான் காரணம், தெய்வம் அல்ல அந்த காரணங்கள். இன்று குடும்ப உறவில் பிசாசு பூந்து விளையாடுது என்றால் அது காரணம் தெய்வ அனுபவம் குடும்பத்தில் அங்கு இல்லை. அவ குடும்பத்தில் தெய்வ அனுபவம் வர வேண்டும் என்றால் அன்பு பெற்றோர்களே, நீங்கள் தான் இறைவனை கொடுக்க வேண்டும். அது கொடுக்கிற வழி தான் பங்கு தளத்திலிருந்து ஆரம்பமாகும், குடும்பத்தில் ஆரம்பமாகும். நீ செய்கிற குடும்ப ஜெபமாலை பங்கு தளங்களில் பிள்ளைகளை எல்லா வழிபாடுகளும் பங்கெடுக்க வைப்பது, அங்கு என்னெல்லாம் வருகிறதோ என்னெல்லாம் பக்த சபையில் இருக்கிறதோ அதெல்லாம் பங்கெடுக்க வைப்பது. அதை கொடுக்கிற சபையில் ஆட்டோமேட்டிக்காக தெய்வத்துடைய அறிவு அவனுக்கு ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். அதை விட்டு கொண்டு இல்லை டியூஷனுக்கு போடா, ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது, நான் டியூஷனுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி நீ டியூஷனுக்கு நீ அனுப்புகிறேன் என்றால் அன்பு பெற்றோர்களே, பிள்ளைகளை நீ தான் இழந்து விடுவாய். இன்று கட்டிப்பிடித்து வெகு நேரம் அழாமல் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் நீ தானே அதுக்கெல்லாம் காரணங்கள். எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை தேடி வராமல் இருக்கிறார்கள், எத்தனை பெற்றோர்கள் அனாதையாக இருக்கிறார்கள், கணவனை இழந்து மனைவியை இழந்து வாழ்கின்ற எத்தனை கணவன் எத்தனை தந்தை தாய் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மன வேதனை. என் பையன் பக்கத்தில் தான் ஃபாதர் இருக்கின்றான், வந்து எட்டி போலும் பார்க்க மாட்டேங்கின்றான், சாப்பிட்டியான்று போலும் கேட்காமல் இருக்கின்றானே, நான் நான் தவறு செய்தையா, ஆரம்பத்தில் என்ன செய்தா என்பதை சிந்திச்சுப்பார். ஆரோக்கியமான காலகட்டத்தில் குழந்தை நீ பெற்றெடுத்த நொடியிலிருந்து பிள்ளைகளை நீ வளர்த்து வர நிமிஷம் நினைத்துப்பார். பிள்ளைகளுக்கு என்ன நீ அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கின்றாய்? தெய்வத்தை கொடுத்திருக்கின்றாயா அல்லது உலகத்தை மையப்படுத்தி கொடுத்தாயா? அவனை எதை மையப்படுத்தி கொடுத்தாய்? எதை நீ மையப்படுத்தி கொடுத்தாயோ அது இன்று உனக்கு திருப்பி அடித்து கொண்டிருக்கிறது. தெய்வம் அல்ல அதுக்கெல்லாம் காரணங்கள். அப்ப நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே எல்லாம் போய்விட்டதா? அல்ல. எப்போ நீ மனம் மாறி நீ திரும்புகின்றாயோ, தெய்வமே என்று எப்போ நீ கண்ணீரை சிந்துகின்றாயோ, எப்போ இறைவனை தேடி வந்தாயோ, அந்த நொடியிலேயே தெய்வம் உன்னை ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய படைப்பாக மாற்றிக்கொண்டு நீ சந்திக்கின்ற எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றிக்கொண்டு மீண்டும் உனக்கு உறவை புதுவி தருவார். காரணம், அவரால் ஆகாத காரியம் எதுவுமில்லை. வானத்தை கிழித்து மன்னாவை பொழிந்த தெய்வத்துக்கு, பாறையை அடித்து தண்ணீரை தந்த தெய்வத்துக்கு, கடலை பிரித்து வழியை உண்டாக்கின தெய்வத்திற்கு உன்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியாதா? அவ்வளோ கேவலமாக போய்விட்டார்? இல்லையே, நீ தான் போக வேண்டிய இடத்தில் போகாமல் இருக்கின்றாய், சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் இருக்கின்றாய், வர வேண்டிய இடத்தில் வராமல் இருக்கின்றாய். வா, சொல்லு, இங்க வந்து சொல்லி பாரு, கிருபையை பெற்றுக்கொள். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம பார்க்கின்றோம். 30வது வாக்கியம் படிங்கள். இப்பொழுது நான் சாக தயார். யாக்கோபு சொல்ற வார்த்தை இப்பொழுது நான் சாக தயார். அவருடைய அர்த்தம் என்பது அடுத்த வார்த்தை 30 படி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீ உயிரோடு தான் இருக்கின்றாய், நான் உன்னை கண்ணால கண்டுவிட்டேன் என்றார். இதோ இப்ப நான் சாக தயார். காரணம் என்ன? நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதை நான் கண்ணால் கண்டுவிட்டேன். இது சந்தோஷத்தின் செய்தியா துக்கத்தின் செய்தியா? நீயும் நானும் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள். இப்போ நான் சாக தயார், அப்போ உன்னை நான் கண்ணால கண்டுவிட்டேன், அப்பாடா நான் இப்போ செத்து விடுகிறேன்டா எவ்வளோ. இப்போ இன்னொரு வார்த்தை, இப்போ நான் சாக வேண்டும், என்ன துக்கம் என்னை தாங்க முடியவில்லை, இந்த நோய் என்னால் தாங்க முடியவில்லை, நான் செத்து ஒழிந்தாலே போதும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்துவிடும், நான் செத்தாலே போதும். மக்களே, இந்த வார்த்தை நாம் பயன்படுத்துகிறோமே, சந்தோஷத்தில் பயன்படுத்த இந்த வார்த்தைகள், துக்கத்தின் சமயத்தில் பயன்படுத்த இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை நன்மையா தெய்வத்திலிருந்து வந்ததா? அல்ல. இது பிசாசுடைய வார்த்தைகள், திண்மையின் வார்த்தைகள், திண்மையின் வார்த்தைகள். இதே வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். ஒருத்தர் சொன்னார். யாரு? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சிமியோன் இல்லையா? எங்கிட்ட வாசிக்கின்றோம் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 29-30. ஆண்டவரே உன் சொற்படி போக செய்யும். அடுத்தது, ஏனெனில் என் கண்கள் கண்டு கொண்டன. அப்படி அர்த்தம் என்ன? இங்க சிமியோன் சொல்வது யாரை பற்றி சொன்னால், இயேசுவை மையப்படுத்தி, இயேசுவை நான் பார்த்தேன், மீட்பரை நான் கண்டுவிட்டேன், இனி எனக்கு வேற என்ன வேண்டும்? மீட்பரை என்ன வேண்டும்? யாக்கோபு இயேசுவை தெய்வத்தை கண்டாரா?
யோசேப்பு தெய்வத்தை கண்டாரா? இல்லையே, தெய்வத்தை காணவில்லையே. அப்ப தெய்வத்தை காணாத பொழுது இதான் நான் சந்தோஷம் அடைந்து விட்டேன் சொல்லும்போது எங்க எப்படி வரும்? அல்ல, உண்மையான சந்தோஷம் தெய்வத்தை காண்பது. மனிதனுடைய செயல்பாடோ மனிதனை காண்பதல்ல. உண்மையான சந்தோஷம் மன்னிப்பு கொடுக்கிற சமயத்தில் உண்மையான சந்தோஷம் கடந்து வரும். அங்கு தெய்வத்தை காண முடியும். ஏசாவு, யாக்கோபு, யாக்கோபு அங்க மன்னிப்பு கேட்கின்றான், ஏசாவு மன்னிப்பு கொடுக்கின்றான். மன்னிப்பு கொடுத்த உடனே யாக்கோபு சொல்ற வார்த்தை ஏசாவை பார்த்து, உன்னை காண்பது தெய்வத்தை காண்பது போல் உண்டு. எடுத்து படிங்கள், இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். தொடக்க புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். உம்முடைய முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் ஆகும். ஏதோ பேப்பர் எரிஞ்ச ஸ்மெல் மாதிரி ஏதோ வருது பாடுறா. எங்க டப்பு டிப்பு ஏதாவது ஆகிருக்கணும் பாடுறா. கொட்டாங்குச்சி எரிக்கிறாங்களா? கொட்டாங்குச்சி எரிக்கிறது, ஸ்தோத்திரம். கொட்டாங்குச்சி எரிக்கிறாங்களாம். நான் இங்கே வயிறுகிற எனக்கு பயம்லாம் கிடையாது. படிங்கள், மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கள். 33ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். அடுத்தது, உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பதாகும். அப்ப தெய்வத்தை கண்டால் தான் உண்மையான மகிழ்ச்சி கடந்து வரும், மனிதனை கண்டால் அல்ல. இங்கு யாக்கோபு சொல்ற வார்த்தை, எடா நான் உன்னை கண்டுவிட்டேன், எனக்கு அது போதும். செத்தாரா? இறந்து போனாரா? இல்லை, இன்னொரு 20 வருஷம் வாழ்ந்து கொள்கிறார், சாகவில்லை. இதே மக்களே, மரணம் நீயும் நானும் தீர்மானம் எடுப்பதல்ல. மரணம் தெய்வத்துடைய விருப்பம் தான். அது மரணம் ஒழிய நீ நான் தீர்மானமில்லை. நீ நான் வாழ வந்தவர்கள், மரிக்க வந்தவர்கள். இந்த உலகத்தில் தெய்வம் எனக்கு வாழத்தான் அதிகாரம் தந்தார் ஒழிய உயிரை எடுக்கவோ உயிரை அழிக்கவோ ஒரு நாளும் தெய்வம் அதிகாரம் தந்ததில்லை. நான் வாழ பிறந்தவன், வாழ்ந்தை தீர வேண்டும். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தடைகளை நான் சந்தித்தாலும் சரி, நான் வாழ பிறந்தவன், வாழ்ந்தை தீருவேன். என் வாழ்க்கை அப்படி வாழ வேண்டும் என்றால் என் பார்வை யார் மீது இருக்க வேண்டும்? வாழ்க்கை வாழ்ந்தவன் மீது இருக்க வேண்டும். யார் அது? இயேசு மீது. வாழ்க்கையை இழந்தவன் மீது அல்ல. என் வாழ்க்கையை பாவத்தை என்னுடைய பார்வையை இயேசு மீது நான் செலுத்துகிற சமயத்தில் இதா என்னால் அங்கே வாழ முடியும். பார்வை இங்கிருந்து நான் எடுத்து விடுகிறேன் என்றால் எனக்கு வாழுகின்ற சக்தியை இழந்துடுவேன். இன்று பலரும் என்ன செய்கிறார்கள்? சக்தியை இழந்து விடுகிறார்கள். என்ன காரணம்? இயேசுவின் மேல் பார்வை செலுத்தவில்லை. எனக்கு வேண்டாம், இந்த நோய்கள் என்னால் தாங்க முடியவில்லை, எவ்வளவு நாளைக்கு தான் நான் நோயோடு இருக்கின்றேன், எவ்வளவு நாளைக்கு தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன், எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் மறிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நான் ஏன் தொந்தரவு கொடுக்க வேண்டும்? நீ நோயோடு இருக்கிற என்றால் அந்த நோய்களை கொண்டு எத்தனையோ பேர்களை நீ மீட்கலாம். அந்த நோய் வழியாக, துன்பங்கள் வழியாக எத்தனையோ பேரை நீ மீட்கலாம். மீட்பதற்கான கிருபையை தெய்வம் கொடுத்திருக்கின்றார். மாறாக மறிப்பதற்காக அல்ல. இந்த நோய் உனக்கு வந்திருக்கிற அந்த நோய், உனக்கு வந்திருக்கிற துன்பங்கள், உனக்கு கிடைக்கிற நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், அந்த அனுபவங்கள், அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மற்றவருடைய மீட்புக்கான வழிகள் தெய்வம் உனக்கு தருவார். எப்பொழுது? அது இறைசல் நீ வருகின்ற பொழுதுதான் ஒழிய அல்லாத சமயத்தில். இந்தியன் நம்முடைய புனித யாரு? அல்போன்சா, புனித அல்போன்சா. நோய்கள் வந்து துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு வேண்டும், இந்த நோய் வரட்டும், இந்த துன்பங்கள் வரட்டும் என்று சொல்லி கேட்டு வாங்கினவள் அந்த துன்பத்தின் வழியாகவே அநேக மக்களுக்கு மீட்பை அவள் கொடுக்கின்றார். நீ படுகிற துன்பங்கள், நீ படுகிற வேதனைகள், நீ படுகிற அவமானங்கள் அது உன்னுடைய குடும்பத்தோட மீட்பாக அது மாறட்டும். இதான் உன்னை மற்றவர்களுடைய மீட்பாக அமைய வேண்டும் என்றால் அந்த வேதனையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு நன்றி தெய்வமே என்று சொல்லி ஜெபிக்கின்ற சமயத்தில் உனக்கும் விடுதலை, உன் குடும்பத்துக்கும் விடுதலை, நீ யாருக்கெல்லாம் வேண்டுகிறாயோ அவர்களுக்கும் விடுதலை. மாறாக பிசாசுடைய சிந்தனை தான், ஐயோ எனக்கு வேண்டாம், நான் இறந்து விடுகின்றேன், எனக்கு இந்த நோய்கள் வேண்டாம், இந்த தடைகள் வேண்டாம் என்று சொல்லும்போது அது பிசாசுடைய சிந்தனை. மக்களே, ஒரு நாளும் பிசாசுடைய சிந்தனைக்கு நீ நானும் போகக்கூடாது. இன்று குடும்பத்தில் உறவு நிலைகள் முறிக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? இன்று உன்னோட பிள்ளைகள் அங்கே தைரியம் இல்லாத இருக்க காரணம் என்ன? ஒரு நோய் வந்த உடனே, வாழ்க்கையில் ஒரு வெற்றி வந்த உடனே, ஒரு தோல்வி வந்த உடனே நேர போய் தற்கொலை செய்கிறார்களே. தற்கொலை செய்ய காரணம் என்ன? சமுதாயமா? அல்ல, நீ
தெய்வத்தை யாராலும் கொடுக்கவில்லையோ ஆட்டோமேட்டிக்காக அவன் இழந்து விடுவான். என்னதான் சைக்காலஜி படித்தாலும் சரி, தெய்வத்து மேல் தன்மை இழந்து விடுகிறான் என்றால், அவன் நம்பிக்கை இழந்து விடுகிறான் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அவன் தற்கொலைக்கு போய்விடுவான். வாழ்க்கை தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிறவன் என்ன வந்தாலும் சரி ஒரு நாளும் நிலம் பதிய மாட்டான். அவன் விழுந்தவன் மீண்டும் எழுதுவான். எழுந்து மீண்டும் முன்னாடி போவன ஒழிய ஒரு நாளும் நான் தோல்வி உற்றேன் என்று ஒரு நாள் சொல்ல மாட்டான். காரணம், இந்த தெய்வம் தோல்வியின் தெய்வம் அல்ல, இவர் வெற்றியின் தெய்வம். அதுதான் பாடுபட சிறுபத்துடைய அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் வருகிற சமயத்தில் எனக்கு இது போதும், எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இது மட்டும் போதும், இதெல்லாம் சந்தோஷம். நான் இப்போ செத்தால் போதும், எனக்கு பணம் வந்து விட்டது, அப்பா என் பிள்ளைகளை நான் பார்த்து விட்டேன், எனக்கு சந்தோஷம் வந்து விட்டது. பிள்ளைகளை பார்த்து அவனுக்கு சந்தோஷம் வந்து விடுமா? அவனுடைய வாழ்க்கை நல்வான சந்தோஷம் வந்து விடுமா? இல்லையே. அவனுடைய மீட்பில் நீ சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால், உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன் கணவன், உன் மனைவி இயேசுவை பெற்றார்களா? அப்பதான் உனக்கு சந்தோஷம். அல்லாத பையனை பார்த்து விட்டேன், நான் இப்போ அமைதியாக செத்து விடுகிறேன் என்றால், இல்லை என்றால் நீ செத்து கொண்டு தான் இருக்கின்றாய். புதுசாக நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை, சாக வேண்டிய அவசியம் என்பதில்லை. மக்களே, இறை சன்னதியில் நம்மை அலசி பாருங்கள். நீ நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மன்னிப்பு கேட்டால் ஒழிய நமக்கு விடுதலை கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். இதோ இப்போது ஜெரிக்கோ பிரேயருக்கு நாம் கடந்து செல்ல போகின்றோம். இந்த எரிக்கோ பிரேயர்கள் ஜெபத்தில் குடும்பத்துடைய உறவுகளை மையப்படுத்தி நாம் மன்றாடுவோம். கணவன் மனைவிகளே உறவு, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவு, சகோதரன் சகோதரியுடைய உறவு, அதன் பிறகு உனக்கும் சமுதாயத்துக்குள்ள உறவு, கடைசியில் உனக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவு. இந்த உறவு எல்லாம் மையப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள சக்தி தாரும். இந்த உறவுகளில் நான் சந்திக்கும் பல தடைகள், பிரச்சனைகள், அது எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நீ மன்றாடு. இந்த நாளில் பல குடும்பங்களை தெய்வம் ஒன்று சேர்க்க தெய்வம் தீர்மானம் எடுத்திருக்கின்றார். பலருடைய குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள் இதா ஒன்று சேரப் போகிறது. இந்த வழிபாட்டு வழியாக எந்த அளவுக்கு ஆவலோடு நீ ஸ்துதிக்கின்றாயோ அந்த அளவுக்கு கிருபைகள் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், ஜெரிக்கோ பிரேயருடைய மெயின் அர்த்தம் என்பது என்ன? ஸ்துதிப்பது. மெயின் அர்த்தமே ஸ்துதிப்பது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளிலும் நாம் ஸ்துதித்துக் கொண்டிருப்போம், ஒரு ரகம் ஸ்துதித்துக் கொண்டிருப்போம். நீ ஸ்துதிக்க 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 ஸ்துதிக்க, கரங்களை உயர்த்தி குரல் ஒரு எழுப்பி நீ தெய்வத்துடைய நாமத்தை ஸ்துதிக்கிற சமயத்தில் தடைகள் அங்கு அறுக்கப்படும். அன்று சங்கிலியால் கட்டப்பட்ட அவருடைய அங்கு எல்லாமே அறுக்கப்பட்ட காரணம் என்ன? அவர்கள் என்ன சிறையில் என்ன செய்தார்கள்? தெய்வத்தை ஸ்துதித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே யோசுவா மக்களை பார்த்து ஸ்துதிக்க சொன்ன பொழுது எரிக்கோ பதில் தகரப்பட்டது. அதே மாதிரி தெய்வத்தை நாமத்தை சொல்லி பிரதி நீ ஸ்துதிக்கின்ற சமயத்தில் உன் குடும்பத்தில் நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், உறவுக்கான எல்லா பிரச்சனைகளையும் தெய்வம் அங்கு எடுத்து மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.